students, class 9, exercise number 5.2, question number 10. Let A 2, 3 and B 2, minus 4 be 2 point if P lies on the x-axis such that AP is equal to 3 by 7 AB. Find the coordinates of P. See, இதில் ஒரு கிராஃப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2, 3ன்றது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இங்கே ஏ இருக்கும். 2, minus 4ன்றது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கும், இங்கே பி பாயிண்ட் இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறோம், அது ஒரு லைன். சரிங்களா? இப்போ அவங்க கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்க, பி லைஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த இடத்துல பி இருக்குதுன்னு வச்சுங்க, இது எங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகிருக்கு. நம்மளுக்கு கண்டிஷன் என்ன தெரியும்னா, the point lies on x axis அப்படின்னாலே y is equal to 0ன்னு தெரியும். பாயிண்ட் லைஸ் ஆன் x axisனாலே y is equal to 0. ஸோ unknown value, ஃபர்ஸ்ட் ஒன்று x எடுத்துக்கலாம், செகண்ட் ஒன் 0. ஸோ the point P is x, 0 lies on x axis. அவங்க கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது another condition is such that AP is equal to 3 by 7 AB. Find the coordinates of P. இப்போ the coordinates of P கண்டுபிடிக்கிறது நம்ம. சரிங்களா? இப்போ Pன்ற பாயிண்ட் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் AP அண்ட் PB என்னன்னு பார்க்கலாம். ஸோ the distance between ஃபார்முலா தெரியும், D is equal to root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square units. இப்போ distance between AP, that is the distance between AP ன்னு A பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2, 3 கொடுத்துருக்காங்க. and then P பாயிண்ட் என்ன இருக்குது, x, 0. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x1 y1, செகண்ட் பாயிண்ட் x2 y2 எடுத்துக்கலாம். that is AP is equal to root of ஃபார்முலா என்ன, x2 minus x1 அதுதானே. ஸோ AP is equal to root of x2 minus x1. நாங்கள் x2ன்ற இடத்துல x இருக்குது, மைனஸ் x1ன்ற இடத்துல 2 whole square plus y2 is 0 minus 3 whole square is equal to root of இது x minus 2 whole square அப்படி எடுத்துக்கலாம், plus minus 3 whole square அப்படின்னா 9, minus 3 whole square அப்படின்றது 9 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் the distance of BP. B பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இங்கே 2, minus 4 கொடுத்துருக்காங்க. இது AP, இது ஃபஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் B, and then P பாயிண்ட் இஸ் x, 0. இதுலேயும் ஃபஸ்ட் பாயிண்ட் x1 y1, செகண்ட் பாயிண்ட் x2 y2 எடுத்துக்கலாம். the distance between BP is equal to x2 minus x1 ஃபார்முலா, ரைட். ஸோ x2 இடத்துல என்ன இருக்குது, x1 இடத்துல 2 whole square plus y2 is 0, ஃபார்முலாவில் ஒரு மைனஸு, இங்கே minus 4 இருக்குது. அப்போது அதை வந்து ப்ராக்கெட்டில் எழுதுங்க, ஹோல் ஸ்கொயர் y1ன்றது. சரிங்களா? தென் திஸ் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x minus 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 0 + 4னாலே 4 தான். அப்போது 4 ஸ்கொயர் என்ன இருக்கும், 16. ஸோ ஏபி பிபி கண்டுபிடிச்சிட்டோம். பை த கிவன் கண்டிஷன்ஸில் இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏபி இஸ் ஈக்குவல் டு 3 by 7 ஏபி. ஸோ ஏபின்றது இங்கே 3 ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 by 7 டைம்ஸ் ஆஃப் ஏபின்னு கொடுத்துருக்காங்க. 3 by 7, 7ன்றது இப்போ நம்ம இந்த பிபி என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு இந்த பிபி டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா the total AB minus AP போட்டோம் அப்படின்னா PB வந்துடும். சரிங்களா? ஸோ the given கண்டிஷன்ஸ்லேருந்து எடுக்கிறோம். இப்போது AP is equal to 3 by 7 given AB. இந்த இடத்துல ABக்கு பதில் என்ன எழுதுறோம்னு பாருங்கள், 3 by 7. என்ன கண்டிஷன், PB தேவைப்படுது எனக்கு. PB is equal to total AB minus AP. சரிங்களா? ஸோ இதை செப்பரேட் பண்ணுங்கள். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா ஏபி மைனஸ், சரி, பிபி இஸ் ஈக்குவல் டு ஏபி மைனஸ் பிபி. இங்கே நல்லா ஒரு திங்க் பண்ணுங்கள். இது இந்த கொண்டு வந்தால் என்ன ஆகும்னு பாருங்கள்.
ஃபஸ்ட்டு இங்கேருந்து கொண்டு வந்துடுறேன். இதை ஏபி டிவைட் பை ஏபின்னு எழுதிக்கிறேன். ஏபியோட டிஸ்டன்ஸ் வந்து 3 ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. ஏபி 7. இப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது இது டோட்டலாக 7 கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து இது வரையும் 3 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போது இங்கேருந்து இது வரையும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4 இருக்கும். அது கிளியராக தெரிஞ்ச விஷயம்தான். சரிங்களா? இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 7, இதில் ஏலேருந்து பி வரையும் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ பிபி என்ன இருக்குன்னா இந்த இதில் 7 - 3 தான் இருக்கும். அதுதான் ஏபி மைனஸ் ஏபின்னு சொன்னோம். சரிங்களா? அப்போ பிபின்ற டிஸ்டன்ஸ் என்னது? ஏபின்றது 7 மைனஸ் ஏபின்றது 3 = 4. அப்போது இங்கே ஏபி டிவைட் பை பிபி = 3 டிவைட் பை 4 எழுதிக்கலாமா? ஏபி டிவைட் பை பிபி = 3 டிவைட் பை 4. நம்ம ஏபி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு பாருங்கள். √(x - 2) ² + 9 கண்டுபிடிச்சிருக்கோம். அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டிவைட் பை பிபி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x - 2 ² + 16. பிபி √(x - 2) ² + 16 = 3/4 இருக்குது. இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது, அதனால் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டுறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டோம் அப்படின்னா இங்கே ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ வி கெட் x - 2 ² + 9. டினாமினேட்டர்லேயும் அதே மாதிரி தான் x - 2 ² + 16 = ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 3² is 9, 4² is 16. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொண்டு போயிடலாம். இது அந்த பக்கம் கொண்டு போகிறேன், இது இந்த பக்கம் கொண்டு போகிறேன். 16 இதோட மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த x - 2 ² + 16 அந்த பக்கம் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இது x - 2 ² a - b ² ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ 16 அப்படி வெளியே இருக்கட்டும். இது a² மைனஸ் 2ab 4x ப்ளஸ் b² +4 + 9 = இங்கே 9 அவுட் சைடில் இருக்குது. இது a - b ² ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா a² மைனஸ் 2ab 4x 2 × 2 4 × x 4x, ரைட், +4 + 16. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 16 × x² - 4x + 13 = இதையும் ஆட் பண்ணுங்கள். 9 × x² - 4x + 20. இப்போ இந்த 16 9 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடலாம். 16 × x² minus 16 4s are 64x plus 16 × 13. 16 × 13 is 208. Multiply பண்ணி பார்க்க தெரியும் உங்களுக்கு. 9x² minus 36x 9 2s are 18. So 180. இப்போ இந்த RHS சைடில் இருக்கிறத டோட்டலாகவே இங்கே LHS சைடு கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி LHSல என்ன இருக்குது? 16x² minus 64x plus 208 minus 9x² இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 36x minus 180 is equal to 0. 16x² 9x² போச்சுன்னா 7x² minus 64 36 போச்சுன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சிம்பிள் செப்பரேட் பண்ணோம். ஸோ minus 28x இங்கே 208 இருக்குது, அதில் 180 செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா 28 equal to 0. இதெல்லாம் மல்டிபிள் ஆஃப் 7 இருக்குது, அதனால் டிவைட் பை 7 போட்டுறேன். இது 7 டிவைட் பண்ண என்ன ஆகும்? x². இதை 7 டிவைட் பண்ணால் 4x, இதை 7 டிவைட் பண்ணால் +4 equal to 0. இது சிம்பிள் ஃபேக்டரைசேஷனில் போட்டுக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும், ஆட் பண்ணாலும் 4 வரணும். 2 2s are minus 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 into minus plus 2 2s are 4, இரண்டுத்தையும் ஆட் பண்ணால் -4 வருது. ஸோ x - 2 into x - 2 is equal to 0. Then x - 2 is equal to 0. Again x - 2 is equal to 0. Then x is equal to 2. X is equal to 2 is the factor. Therefore, the point P is x, 0 எடுத்திருந்தாங்க. Here P of x க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? 2. 2, 0 எங்கே லைஸ் ஆகிருக்கு? லைஸ் ஆன் x axis. சரிங்களா? நம்ம போட்டிருந்த டயக்ராம் பாருங்கள். லைஸ் ஆன் x axis இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் பாசிட்டிவ் தான் நம்மளுக்கு. அப்போ 2ன்றது கரெக்டான இடத்துல தான் நம்ம செட் பண்ணியிருக்கோன்ற அர்த்தம். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.